எடப்பாடிக்கு எப்படியோ நம்ம கையில வந்தது, எப்படியோ போயிருமோன்னு அச்சம் இருக்கு, அச்சம் இருக்கு. எப்படியோ யார்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்துட்டோம், நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு எடுத்து யார்ட்டையாவது கொடுத்துருவாங்களோ ஒரு அச்சம் அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் வந்து யாரையும் விட மாட்டேன், என் கட்சி நான் தான், எனக்கு 2வது இடத்த உறுதிப்படுத்தினா போதும்னு கருதுறாரு. நான் பாண்டே என் தம்பி தான், அவர்கிட்டையும் இன்னொரு தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், 2 பேரும் என் தம்பி தான், என் பாசத்துக்குரியவன் தான். ஆனால் இந்த 2 தம்பிமாரும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, பெரியாருக்கு பாரத ரத்னா செங்கோட்டை அண்ணன் எல்லாரையும் பயன்படுத்தி, ஜெயக்குமார் அவர் 30,000 ஓட்டுன்னே சொன்னார், எல்லாரையும் பயன்படுத்தி சொன்னார் 6 சீட்டு தான் தர முடியும், அதுக்கு மேலே முடியாதுன்னு பிடிவாதமாக நின்னார். அவர் பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர்னு ஒரு வேல்யூ உண்டு, சட்டமன்ற தேர்தல்னா வேல்யூ இல்லாத பிஜேபி கிட்ட உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா 2வது இடத்தை தக்க வைக்க தான் வந்திருக்கிறார். பாண்டே தம்பி 2வது இடத்தை தக்க வைக்க தான் வந்திருக்கிறாரு. அதுவும் எங்களோட அரசியல்ல மோடி சீமான சிஎம்மா சொல்லிடுவாருங்கிறதும், எப்பப்பா இவன் சசிகலா இதுக்கு பாண்டே தினத்தந்தியில கோல வச்சிய போது கவர்னர் வரமாட்டாருன்னு சொல்லி ஜெயித்தவனாச்ச, இவன் சொன்னா எதுவும் இருக்குமேன்னு அச்சப்பட்டு 20% கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு செங்கோட்டைன்னு ஒரு காரணம்.